நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிக்டடா இருக்கீங்களா? அந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு அடிக்ஷன்ல இருந்து வெளியில வர்றது 100% பாசிபிளா? அப்படி அடிக்ஷன்ல இருந்து வெளியில வர்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் இல்லைன்னா ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? வணக்கம், நான் உங்க பிரியா ராமகிருஷ்ணன். நான் ஒரு மனநல ஆலோசகர். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல டி அடிக்ஷன் பத்தி தான் டீட்டெயில்டா பார்க்க போறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு அடிக்ஷன் இருக்குன்னு வைங்களேன். அது ஆல்கஹால் இல்ல ஸ்மோக்கிங் அந்த மாதிரியான அடிக்ஷனா இருக்கலாம். இல்ல இப்பெல்லாம் இருக்கிற மாதிரியான மொபைல் போன், கேமிங் இந்த மாதிரியான அடிக்ஷனா இருக்கலாம். இந்த மாதிரி எந்த வகையான அடிக்ஷனா இருந்தாலும் அடிக்ஷன்ல இருந்து வெளியில வர்றதுக்கான முக்கியமான 5 ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது 5 டீஸ் அப்படின்னு நான் சொல்றேன். அந்த 5 டீஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோங்க. இதுல ஃபர்ஸ்ட் டி என்னன்னு பாத்தீங்கன்னா, டேர் டு அக்செப்ட். ஆமாங்க, முதல்ல நம்மளுக்கு அடிக்ஷன் இருக்கு அப்படிங்கறத அக்செப்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு அந்த தைரியம் இருக்கணும். நம்ம டேரா எனக்கு அந்த அடிக்ஷன் இருக்குன்னு அக்செப்ட் பண்ணாதான் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்க முடியுங்கிறத பத்தி நம்ம யோசிக்க வச்ச முடியும் இல்லைங்களா? எனக்கு அடிக்ஷன் இருக்கேனே நான் அக்செப்டே பண்ணிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் எப்படி நான் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி யோசிக்க போறேன்? வாய்ப்பே இல்லை இல்லைங்களா? அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, டேர் டு அக்செப்ட் தட் உங்களுக்கு ஒரு அடிக்ஷன் இருக்கு. ஸோ அது எந்த அடிக்ஷனா வேணா இருக்கலாம். ஆனா ஒரு அடிக்ஷன் இருக்கு அப்படிங்கறத முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும் தைரியமா. நம்ம அடிக்ஷன்ல இருந்து வெளியில வர்றதுக்கான 2வது ஸ்ட்ராட்டஜி, அதாவது செகண்ட் டி என்னன்னு பாத்தீங்கன்னா, டிலே. இப்போ உங்களுக்கு கேமிங்ல அடிக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு ஒரு கேம் விளையாடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அப்படி தோணும் போது உடனே டக்குன்னு போய் கேம் விளையாட போயிடாம நீங்க என்ன பண்ணலாம்னா, அதை ஒரு 10 மினிட்ஸ் டிலே பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ உடனே விளையாட வேண்டாம், ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் விளையாடிக்கலாம். அந்த மாதிரி உங்க பிரெயினுக்கு நீங்க சொல்லும் போது அதை உடனே பண்ணாம கொஞ்சம் டைம் கொடுத்துக்கிறீங்க உங்களுக்கே. 10 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னா, இன்னொரு ஒரு 10 மினிட்ஸ் டிலே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா டிலே பண்றது மூலியமா நம்ம அடிக்ட் ஆயிருக்கிற விஷயத்த நம்ம உடனே பண்ணிடாம அதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து அதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம். நம்ம அடிக்ஷன்ல இருந்து வெளியில வர்றதுக்கான 3வது ஸ்ட்ராட்டஜி, அதாவது 3வது டி என்னன்னு பாத்தீங்கன்னா, டைவர்ட். ஆமாங்க, இப்போ ஒரு விஷயம் நம்ம அடிக்டடா இருக்கோம்னு நம்மளுக்கு தெரியுது, அதை நம்ம திரும்ப பண்ணணும்னு நம்மளுக்கு தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஸ்மோக்கரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இப்போ உடனே எந்திரிச்சு போய் ஒரு ஸ்மோக் பண்ணணும் அப்படின்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம உடனே டக்குன்னு அந்த இன்ஸ்டிக்ட் வந்த உடனே எந்திரிச்சு போயிடாம நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணணும். உங்க மைண்டை எப்படி டைவர்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து எந்திரிச்சு போய் நீங்க கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரலாம். அதுக்குள்ள உங்க மைண்ட் ஸ்மோக் பண்ணணும் அப்படிங்கிற ஏர்ஜ்ல இருந்து கொஞ்சம் டைவர்ட் ஆயிருக்கும். இதே மாதிரி நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துலயே கொஞ்சம் ஒரு 5 to 10 டீப் பிரெத்ஸ் எடுக்கலாம். இல்ல உங்களுக்கு பிடிச்ச யாருக்காவது கால் பண்ணி பேசலாம். அதுவும் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சாங்ஸ் நீங்க கேட்கலாம். இல்ல உங்க பிளேஸ்ல இருந்து எந்திரிச்சு ஒரு சின்ன ஒரு வாக் போயிட்டு வரலாம். ஒரு 2 நிமிஷம் வாக் மாதிரி கூட போயிட்டு வரலாம். அப்படியெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஸ்மோக் பண்ணணும் அப்படின்னு இருக்கிற அந்த தாட்ல இருந்து நம்ம மைண்டை நம்ம டைவர்ட் பண்றோம். நம்ம அடிக்ஷன்ல இருந்து வெளியில வர்றதுக்கான 4வது ஸ்ட்ராட்டஜி, அதாவது 4th டி என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஸ்க்ளோஸ் டு எவ்ரிஒன். ஆமாங்க, உங்களை சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கும் நீங்க அதை பத்தி சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க வீட்டுல உங்க ஒய்ஃப் கிட்ட இல்ல ஹஸ்பண்ட் கிட்ட இல்ல அதே மாதிரி குழந்தைங்க கிட்ட, உங்க பேரண்ட்ஸ் கிட்ட, நீங்க ஒர்க் பண்ற இடத்துல உங்களுடைய கோவொர்க்கர்ஸ் கிட்ட, நீங்க எல்லாத்துக்கிட்டையும் நீங்க உங்களுடைய அடிக்ஷன்ல இருந்து வெளியில வர போறேன் அப்படிங்கிற விஷயத்த டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இதுதான் முக்கியமான ஒரு ஸ்டெப். எதுக்கு நான் எல்லாத்துக்கிட்டையும் டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா நம்மளுடைய கண்ட்ரோல்லயே இல்லாம நம்ம என்னதான் டிலே பண்ணி ட்ரை பண்ணாலும், நம்ம மைண்டை டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணாலும், என்ன பண்ணாலும் நம்ம அதை செஞ்சிருவோம். ஏன்னா நம்ம அதுக்கு அடிக்டடா இருக்கோம் இல்லையா? அந்த ஃபேக்ட் தான் நம்ம ஆல்ரெடி ஒத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அப்ப நம்ம அதை பண்ணிடுவோம்.
இப்ப இதுவே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயோ நான் இந்த மாதிரி அடிக்ஷன்ல இருந்து வெளியில வரலான்னு இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஸ்மோக்கிங்கா இருக்கலாம், இல்ல மொபைல் அடிக்ஷனா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். நீங்க அவங்க கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நீங்க அந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியில வராம திரும்ப அதை நீங்க செய்யும் போது கண்டிப்பா அவங்க உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. நீங்க தான் நாளையில இருந்து ஸ்மோக் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்களே, இல்ல ஸ்மோக் பண்றதை குறைச்சிக்கிறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வைஃப் வந்து நம்ம ஸ்மோக் பண்ணும்போது பார்த்தாங்கன்னா கேட்பாங்க. நீங்க மொபைல் போனுக்கு அடிக்டா இருக்கீங்கன்னா நீங்க உங்க வீட்டுல சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப மொபைல் போன் பாத்துக்கிட்டே உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்க குழந்தைங்களே உங்களை பார்த்து கேட்பாங்க, நான் போன் யூஸ் பண்றது கம்மி பண்ணேன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் மறுபடியும் இப்ப ஏன் பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்காங்க. இந்த மாதிரி நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து திரும்ப திரும்ப நம்ம கிட்ட இப்படி கேட்கும் போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு அது ஒரு ரிமைண்டரா வந்து கொடுத்துக்கிறோம். ஆமா, நம்ம அடிக்ஷன்ல இருந்து வெளியில வரும்னு முடிவு பண்ணிருக்கோம், அதனால அதுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா எஃபர்ட்ஸ் எடுத்து அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்றது நம்ம மைண்டுக்கு திரும்ப திரும்ப ரீஇன்ஃபோர்ஸ் ஆயிட்டே இருக்கும் இல்லைங்களா? சோ இதனாலதான் 4வது ஸ்டெப் வந்து நம்ம எல்லாருக்கும் டிஸ்க்ளோஸ் பண்ணணும் நம்மளுடைய முடிவை. நம்ம அடிக்ஷன்ல இருந்து வெளியில வர்றதுக்கான 5வது ஸ்ட்ராட்டஜி, அதாவது நம்மளுடைய ஃபைனல் 5th டி என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் யோர் செல்ஃப் ஃப்ரம் யுவர் அடிக்ஷன். ஆமாங்க. சோ நம்ம ஒரு விஷயத்துக்கு அடிக்டடா இருக்கோம்னா அது நம்மளுக்கு பக்கத்திலே இல்லாம அதுல இருந்து நம்ம கொஞ்சம் தூரமா தள்ளி இருக்கணும். ஸோ நம்ம ஸ்மோக்கிங் எக்ஸாம்பிளே எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உங்க பாக்கெட்லயே வந்து சிகரெட்ஸை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்நேரமும் உங்களுக்கு ஸ்மோக் பண்ணணும்னு அந்த இன்ஸ்டிங் வரும்போது நீங்க டக்குன்னு எழுந்திரிச்சு போய் ஸ்மோக் பண்ண போயிடுவீங்க. இதுவே நீங்க உங்க பாக்கெட்ல எதுவும் வச்சிருக்கலன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஸ்மோக் பண்ணணும்னு தோணும்போது நீங்க டிலே பண்ண ட்ரை பண்றீங்க, உங்க மைண்டை டைவர்ட் பண்றீங்க, இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து ஸ்மோக் பண்ணணும்னு தோணுதுன்னா நீங்க எந்திரிச்சு போயே ஒரு கடையில போயிட்டு ஸ்மோக் பண்ணிட்டு வர வேண்டியதா இருக்கும். அப்படி அதிகமான எஃபர்ட் போடணும்னு இருக்கும்போது சம்டைம்ஸ் நம்ம அதை வந்து தவிர்ப்போம். சரி வேண்டாம், இப்பதான் நம்ம போயிட்டு வந்தோம், அரை மணி நேரம் கூட ஆகல, மறுபடியும் இன்னொரு தடவை அவ்வளவு தூரம் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பண்றதுக்கு அவாய்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஒரு ஆல்கஹால் அடிக்ஷன்ல வந்து ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணலாம், அவங்க டெய்லி வீட்டுக்கு போற ரூட்ல ஒரு கடை இருக்கு, அதை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து வாங்கணும்னு ட்ரிகர் ஆகுது, வாங்கி ஆல்கஹால் கன்சியூம் பண்றாங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த ரூட் அவாய்ட் பண்ணிட்டு வேற ரூட் எடுத்து அவங்க வீட்டுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன விஷயத்துக்கு அடிக்டடா இருக்கோமோ அந்த விஷயத்துல இருந்து நம்மளே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தட் அதை நம்ம பண்ணாம அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை ஆச்சும் பண்ணுவோம். அடிக்ஷன்ல இருந்து வெளியில வர்றதுக்கான 5 ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்னன்றதை பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் டிப்ஸும் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் நம்ம அடிக்ஷன்ல இருந்து வெளியில வர்றதுக்கு. அதுல ஒரு முக்கியமான டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்னதான் ஒரு விஷயத்துக்கு அடிக்டடா இருந்தாலும் ஒரு சில சமயங்கள்ல அதை நீங்க பண்ணாம தவிர்த்திருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்மோக்கரா இருக்கிறவங்க அவங்க குழந்தைங்க முன்னாடியோ இல்ல அவங்களுடைய இன்லாஸ் முன்னாடியோ ஸ்மோக் பண்றத தவிர்க்கிறது வந்து ஒரு ஹேபிட்டா வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து அவங்களுடைய அடிக்ஷன் இருக்கிற விஷயத்த கூட பண்ணாம தவிர்க்கிறதுக்கான ஒரு இன்ஸ்டன்ஸ். அதே மாதிரி ஒரு கேமிங்ல அடிக்டடா இருக்கிற ஒரு குழந்தை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மேபி அவங்க வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ அந்த மாதிரி வெளியாட்கள் யாராவது வரும்போதோ இல்ல பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட விளையாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போதோ அந்த கேமிங் பத்தியே யோசிக்காம இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்ப அதுதான் அவங்க அந்த அடிக்ஷனுக்குள்ள போகாம இருக்கிறதுக்கான சில இன்ஸ்டன்சஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன அடிக்ஷன் இருக்கோ அதை நீங்க எப்பெல்லாம் பண்ணாம தவிர்த்திருக்கீங்க, இல்ல அதனை பத்தின தாட்டே உங்களுக்கு வராம இருந்திருக்கு அப்படிங்கிற அந்த இன்ஸ்டன்சஸ நீங்க வந்து யோசிச்சு நோட் பண்ணி வைக்கணும். அப்படி நோட் பண்ணி வச்சதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் லேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ஸ்மோக்கிங் விஷயமே எடுத்துக்கோங்களேன். இப்ப நீங்க உங்களுடைய இன்லாஸ் முன்னாடி நீங்க ஸ்மோக் பண்றது இல்ல அப்படிங்கறத வந்து நீங்க ரியலைஸ் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணலாம்னா, ஒரு 2 நாளைக்கு நீங்க போய் உங்களுடைய இன்லாஸ் வீட்லயே போய் ஸ்டே பண்ணிடலாம். ஸோ அப்ப என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 10 சிகரெட் ஒரு 15 சிகரெட் குடிக்கிறீங்கன்னா அதனுடைய கவுண்ட் வந்து கண்டிப்பா ரெடியூஸ் ஆகும். பிகாஸ் உங்களுடைய இன்லாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களை சுத்தி இருக்காங்க. ஸோ இப்படி நீங்க என்னென்ன இன்ஸ்டன்ஸ்ல எல்லாம் உங்களுடைய அடிக்ஷனான விஷயத்த கூட பண்ணாம தவிர்த்திருக்கீங்கிறத கண்டுபிடிச்சு அதை திரும்ப திரும்ப செஞ்சு அடிக்ஷன்ல இருந்து வெளில வர்றதுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லா பண்ண முடியுமா அப்படிங்கறத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 2வது டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ட்ரிகர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரிகரை நீங்க வந்து அவாய்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அதே ஸ்மோக்கிங் இன்ஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, உங்களுடைய கொலீக் யாரோ ஒருத்தங்க ஸ்மோக் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ஸ்மோக் பண்ண போகும்போதெல்லாம் உங்களை வந்து ஒரு வாட்டி கால் பண்ணிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் ஸ்மோக்கிங் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அது வந்து ஒரு ட்ரிகர். ஸோ அப்ப என்ன பண்ணும், அந்த ட்ரிகரை நம்ம அவாய்ட் பண்ணும்.
அப்ப நீங்க உங்களுடைய கொலீக் கிட்ட சொல்லி வைக்கணும், இனிமே நீங்க ஸ்மோக்கிங் போகும்போது என்னைய கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்றது மூலியமா நம்ம அந்த ட்ரிகரை வந்து அவாய்ட் பண்றோம். ஸோ இதே மாதிரி கேமிங்க்கு இல்ல மொபைல் போன் இதுக்கு அடிக்ஷன் வந்து நம்ம ரொம்ப லோன்லியா உட்கார்ந்து இருக்கிறது, எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணாம இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணலாம், நம்ம லோன்லியா இருக்கிறது, எந்த ஆக்டிவிட்டியும் இல்லாம இருக்கிறது தானே ட்ரிகர். ஸோ அப்ப ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி வந்து நம்ம கிரியேட் பண்ணி நம்மளே என்கேஜ் பண்ணிக்கணும். அப்படி பண்ணும்போது நம்ம மொபைல் போனுக்குள்ளேயோ இல்ல கேமிங்குள்ளேயோ நம்ம வந்து போகாம இருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ட்ரிகர்ஸ் என்ன அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த ட்ரிகர்ஸை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். மூணாவது டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் நம்ம மெனக்கிட வேண்டிய டிப் தாங்க, பட் கண்டிப்பா எஃபெக்டிவா இருக்கும் நிறைய பேருக்கு. என்னன்னா, நம்மளுடைய அடிக்ஷன் மூலியமா நம்மளுக்கு வரக்கூடிய பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் அண்ட் நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் என்னென்னங்கிறத நம்ம லிஸ்ட் பண்ணணும். நீங்க உட்காந்து யோசிச்சு எழுதும் போது கண்டிப்பா எந்த அடிக்ஷனா இருந்தாலும் அதனால நம்மளுக்கு இருக்கிற பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் விட நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் வந்து பல மடங்கு அதிகமா இருக்கும். அதை நம்ம சும்மா ஜஸ்ட் லைக் தட் டெய்லி வந்து கண்டுக்காம அதை பாஸ் பண்ணி போய்கிட்டே இருப்போம். அப்படி நம்ம ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்து நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் என்னென்னங்கிறதெல்லாம் லிஸ்ட் டவுன் பண்ணி அதை நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு ரியலைசேஷன் ஹிட் ஆகும். அவ்வளோ நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப பண்ணணுமா அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா ஸ்ட்ராங்கா ஹிட் ஆகும். ஸோ அதனால கூட நம்மளால ஈஸியா அடிக்ஷன்ல இருந்து வெளியில வரதுக்கு ஸ்ட்ராங்கான சில ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இது எல்லாத்தை விட ஃபைனல் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அடிக்ஷனா இருக்கிற விஷயத்த நீங்க செய்யும் போது உங்க பிரெயின்ல டோப்பமைன் வந்து சுரக்குது நிறைய. ஸோ அந்த டோப்பமைன் திரும்ப திரும்ப வேணும் அப்படிங்கறதுனாலதான் நீங்க அதை திரும்ப திரும்ப பண்ணணும் அப்படின்னு உங்க பிரெயின்னால தூண்டப்பட்டு அது திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்க அடிக்ஷனா இருக்கிற விஷயங்களை நீங்க செய்யறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டோப்பமைனை நம்ம இக்னோர் பண்ணிட்டு அதே டோப்பமைனை நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் செஞ்சு அது மூலியமாவும் நம்ம வந்து நம்ம பிரெயினுக்கு கொடுத்து அது மூலியமா சாட்டிஸ்ஃபைடா கண்டென்ட்டா வாழ முடியுங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாங் எதா இருக்குன்னா அந்த சாங்கை போட்டு கேட்கலாம். உங்களுடைய க்ளோஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டு ரொம்ப வருஷமா அவங்க கிட்ட பேசவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நீங்க கால் பண்ணி நீங்க பேசலாம். உங்களுடைய ஃபேவரட் ஹாபின்னு எதாவது இருந்திருக்கும் இல்லைங்களா, அந்த ஹாபியை எடுத்து அதை நீங்க பண்ணலாம். உங்களுக்கு குழந்தைங்களோட விளையாட பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க குழந்தைங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி சிரிச்சு விளையாடலாம். நீங்க ஷாப்பிங் போகலாம். முக்கியமா லேடிஸ்க்கு எல்லாம் ஷாப்பிங் போறதுன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்க ஷாப்பிங் போகலாம். இது எதுவுமே இல்லையா, நீங்க உங்க ரூம்குள்ளேயே ஒரு பாட்டு போட்டு நல்லா டான்ஸ் ஆடுங்க. இப்படியெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு தேவையான டோப்பமைனை நம்ம பாசிட்டிவான விஷயங்கள் பண்றது மூலியமா நம்ம எடுத்துக்கிறோம். அது மூலியமா நம்ம கண்டிப்பா சாட்டிஸ்ஃபைடா வாழவும் முடியும். அதனால அடிக்ஷன்ல இருந்து வெளியில வர்றது ஒன்றும் கஷ்டமே கிடையாதுங்க. ஆனா அதுக்கான கமிட்மெண்ட்டும் கன்விக்ஷனும் இருந்ததுன்னா நம்ம கான்ஸ்டன்ட் எஃபர்ட் போட்டுட்டே இருந்து அதுல இருந்து கண்டிப்பா வெளியில வர முடியும். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மாதிரி முதல்ல நம்மளுக்கு அந்த டேர்னஸ், அந்த தைரியம் இருக்கணும் டு அக்செப்ட், ஆமா எனக்கு அடிக்ஷன் இருக்குன்னு. அந்த அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுக்கிற சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் கூட நம்மளுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் தாங்க கொடுக்கும். இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுடைய அடிக்ஷன்ல இருந்து வெளியில வரதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. அதுல எந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. வேற ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாபிக் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு இருக்குன்னா அதையும் நீங்க கமெண்ட்ல போடுங்க. நான் அடுத்து வர வீடியோல அதை பத்தி பேசுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இது உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷனை அவங்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.